டெப்டி சீஃப் மினிஸ்டராவோ இல்லை மினிஸ்டராவோ ஒரு பார்ட்டியுடைய மீட்டிங் செக்ரட்டரியோ மட்டும் நான் வரல. நானும் அப்பப்போ ஷட்டில் விளையாடுவேன், விளையாடுவேன். பார்த்த மாதிரி எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் இருக்கிற இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிறப்பான வசதியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா விளையாடுங்க. இந்த அரங்கத்தில் மட்டும் சுமார் 22,000 பேருக்கு சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உங்கள் முன்பு வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு உங்களுடைய அடையாள அட்டை மட்டும் கிடையாது, உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகின்ற அட்டை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த அளவுக்கு அந்த அடையாள அட்டையில் பல பயன்கள் இருக்கின்றது. உங்களுடைய தயாரிப்புகளை நீங்க என்ன ப்ராடக்ட் செய்கிறீங்களோ அதை அரசு பேருந்துகளில் 25 கிலோ எடை வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கட்டணமே இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்ற அந்த சலுகையை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா வகையிலும் துணை நிற்பார். மகளிர் குழு மூலியமா தான் சார் நாங்கள் பிரகாசமா இருக்கோம். எங்க குழு நேம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன். எங்கள் வீட்டில் 5 பசங்களுக்கும் நான் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறேன் சார். அன்புக்காரங்கள் என்னை தேடின்னு வந்து இந்த 2000 உதவி பண்ணாங்க. நான் சுயமா இந்த வண்டி வாங்குறது வந்து சாமானியமான காரியம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்களா எனக்கு முழு மானியத்தோடு தர்றாங்க. பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தா இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை செய்ய முயற்சிக்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 5 மாசமே இருக்கும்பொழுது எதற்கு இப்படி அவசரமா இந்த அறிவிப்பை வெளியிடும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர்கள் கேட்டிருக்கிறார். தலைவர் சொன்னது போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நம்முடைய வாக்குச்சாவடி, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிறத நாம தேர்தலில் நிரூபிச்சு காட்ட வேண்டும். திமுக ஒரு கட்சி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த படிப்பறிவு பகுத்தறிவே இல்லாத போயிடும். நாங்கள் திராவிட கட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்து மட்டும்தான் திராவிட கட்சி இருக்குது வழிய. மற்ற கட்சி இன்னைக்கு கூட காத்துல போயிடுவாங்க, இவங்களாம் காத்துல வந்து காத்தோட போறவங்க தான். திமுக இல்லைன்னா தமிழ்நாடுல திமுக இல்லை. திமுகவுடைய பலம் மக்கள் கையிலேயே, தொண்டர்கள் கையிலேயே இருக்கு. அதனால திமுக அழியாது, என்னைக்குமே வளரும், அழியாது. இளைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த திட்டத்தில் வழங்கப்படும் மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அணுகாமல் தகுதியானவர்கள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்ற எண்ணத்துடன் மனுக்களை நீங்கள் அணுகுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தகுதியான பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசிற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்து முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் அது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் நீங்கள் சரியாக அதை செயல்படுத்தினால்தான் அந்த பயன்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேரும். தமிழ்நாட்டில் பீகார் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒன்றிய பிரதமர் பிரச்சாரம் பண்றாரு. மக்களுக்குள்ள எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விடணும், மாநிலங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு திரு மோடி அவர்கள் முயற்சிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கஷ்டப்படுற ஒரே பீகாரை சேர்ந்த ஒரே ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுநர் RN ரவி அவர்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறார். SIRக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதிலையும் வெற்றி பெறுவோம். ஆகவே சங்கிகள் அடிமை கூட்டத்துடைய சூழ்ச்சி, அந்த திட்டமான SIRஐ நாம விழிப்போடு இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து வீழ்த்த வேண்டும்.